என்னோட பேரு ஸ்னேகா. எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. நான் இந்த மாதிரி கன்சீவ் ஆகி தனியார் மருத்துவமனையில தான் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். டெலிவரிக்காக நான் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சமயபுரத்தில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்காக 7 மந்த்லேருந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் செக்கப்புக்காக. எனக்கு மே 19 தான் எனக்கு டெலிவரி டேட்டு. எனக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி எனக்கு அட்மிஷன் போட்டுட்டாங்க. நான் ஆக்சுவலாக வெறும் ஸ்கேனுக்காக தான் நான் போயிருந்தேன். அவங்க வந்துட்டு வலுக்கட்டாயமாக என்னை வந்துட்டு அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. தலையெல்லாம் திரும்பிடுச்சு, கர்ப்பப்பை வாயிலாம் திறந்துருச்சு, உங்களுக்கு இப்பயே நீங்க வீட்டுக்கு போனா கூட உங்களுக்கு ஏதாவது ஆயிடும். ஆர்த்திங்கிற மேடம் எங்களை வலுக்கட்டாயமா அட்மிஷன் போட சொல்லிட்டாங்க. நாங்க அப்பயே சொல்றோம், நாங்க போயிட்டு அடுத்த வாரத்துல வரோம், இன்னும் தேதி இருக்கு, எங்களுக்கு இன்னும் 1 மாசம் கிட்ட கூட இருக்கு, நான் வழி வந்து கூட நான் வரேன், இல்லைன்னா ஒரு நாளைக்கு கூட நான் எதுவுமே துணி எதுவும் எடுத்துட்டு வரல, நான் அட்மிஷன் போறதுக்கு நாளைக்கு கூட நான் வரேன் மேம்ங்கிறதுக்கு அவங்க வலுக்கட்டாயமா இன்னைக்கு போனா கூட உங்களுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை அட்மிஷன் போட்டாங்க. சரி, நம்ம போயிட்டு நமக்கு அந்நேரத்துல ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் மேடம் சொன்ன வார்த்தைக்காக மதிச்சு நான் அட்மிஷன்ல இருந்தேன். இது மாதிரி 28ஆம் தேதி நான் அட்மிஷன்ல எனக்கு போட்டுட்டாங்க. 29 எனக்கு வந்துட்டு 30ஆம் தேதி காலையில எனக்கு பனிக்கூடம் தண்ணி உடஞ்சிருச்சு. நான் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன், இந்த மாதிரி பனிக்கூடம் தண்ணி உடஞ்சிருச்சுன்னு. ஒரு டாக்டர் கை வச்சு பார்த்துட்டு பனிக்கூட தண்ணியெல்லாம் உடையில, அடியில நல்லா இருக்கு, மேல மட்டும்தான் லீக் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இப்படி சொல்றாங்களேன்ட்டு நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப போய் காமிக்கலான்ட்டு திரும்ப போறேன். இன்னொரு மேடம் வராங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் வெவ்வேறு நேரமா வராங்க. நான் போய் காமிக்கிறேன், அவங்க திரும்ப பார்த்துட்டு வந்து நீ போய் பேட் வச்சுட்டு வந்து நீ காட்டு, நாங்க அதுல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் போய் காமிக்கிறேன், அதுல ஒரு மேடம் பனிக்கூடம் தான் உடஞ்சிருக்கு அப்படின்னாங்க. திரும்ப இன்னொரு மேடம் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு மேடம் வந்துட்டு பனிக்கூடம்லாம் உடையில, உங்களுக்கு நல்லா தான் இருக்கு, போய் படுங்கன்னுட்டாங்க. திரும்ப 2 நாளா எனக்கு பனிக்கூட தண்ணி போயிடுச்சு சார். நான் போய் நான் எங்க மாமியார் எங்க அம்மா எல்லாருமே போய் கம்ப்ளைண்ட் பண்றோம். அவங்க ஒரு கேர்லெஸ் வந்து நீ போய் படுமா, நான் என்ன சொல்ல வரேங்கிறதே அவங்க கேட்கவே இல்லை. நீ போய் படுன்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி நைட்டு வலி வராமலே வலி ஊசி ரொம்ப போட்டுட்டு பனிக்கூட தண்ணி 2 நாளா உடஞ்சி போயிடுச்சு. நான் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்றேன், எனக்கு வலி தாங்க முடியல, இந்த மாதிரி பனிக்கூட தண்ணியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை, உனக்கு நார்மலுக்கே இப்போ பண்ணிடலாம், நீ நார்மலா தான் இருக்கு உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி 1ஆம் தேதி நைட்ல இருந்து எனக்கு காலையில வரைக்கும் டியூட்டில யாருமே இல்ல சார். ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க, ஒரே ஒரு டாக்டர் இருந்தாங்க, 2 டாக்டர், 2 பேரும் தூங்குறாங்க. ஒரு நர்ஸ் மட்டும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க நைட்டு ஃபுல்லா. வெஜைனல் வழியா எனக்கு 2-3 பாட்டில் கிட்ட தண்ணி விடுறாங்க. நான் ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்கும் போது உங்களுக்கு பனிக்கூட தண்ணி எல்லாமே போயிடுச்சு, அது வரைக்கும் போகல, நல்லா இருக்குன்னுட்டு 2-3 பாட்டில் கிட்ட தண்ணி விடும் போது உங்களுக்கு வெஜைனல்ல தண்ணி சுத்தமா போயிடுச்சுன்னு 2-3 பாட்டில் கிட்ட விட்டுட்டாங்க. விட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல. காலையில 2ஆம் தேதி காலையில 8:15 8:05 எனக்கு குழந்தைய வெளியில எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லவில்லை, என்ன குழந்தை என்ன ஒண்ணுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. வெளியில இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க, இவங்கள்ட்ட எதுவுமே என்ன குழந்தை எதுவுமே சொல்லவே இல்லை. 1 மணி நேரம் கழிச்சுதான் அதை சொல்றாங்க. என்னை 2-3 மணி நேரம் கழிச்சுதான் லேபர் வார்டுல இருந்து வெளியில அனுப்புனாங்க. வெளியில அனுப்பி நான் போய் பாக்குறேன், NICUல தான் வச்சிருந்தாங்க பேபியை. போய் பாக்குறேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். குழந்தைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டா நாங்க சொல்றோம் 48 மணி நேரம் தான் எதா இருந்தாலும் நாங்க கழிச்சு சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். தொட்டதுக்கெல்லாம் போய் அதை பில்லு போட்டோம் மட்டும்தான் சொல்றாங்களே தவிர என்ன ஆச்சு குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு, நாங்க என்னன்னு நாங்க சொல்றோம். 3 நாளா ஒரு குழந்தை டாக்டர் பார்த்துட்டு ஒரு 3 நாளா ஒரு குழந்தைக்கு என்ன கண்டிஷன் சொல்ல முடியல உங்களால. அன்னைக்கே நாங்க இது பண்ணிட்டோம். நாங்க இந்த மாதிரி எங்க குழந்தையெல்லாம் வாங்க முடியாது, ரொம்ப எங்களை போட்டு மிரட்டிட்டாங்க சார். இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கு, கை காலெல்லாம் வீக்கமாயி பிரஷர் அதிகமாயிடுச்சு. இப்ப வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருந்துட்டு இப்பதான் ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன் நான். 15 நாளா நாங்க அங்க அந்த ஹாஸ்பிட்டல் எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம். நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, அடுத்த வருவாங்க, MLA ஊருக்கு போயிருக்காரு, அங்க போயிருக்காரு, இங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு வந்துட்டு சரியில்லை. நான் உங்கள்ட்ட சொல்றதுக்காக நாங்க போறதுக்கு டீன் இல்லாம இருப்பாங்களா? போகும்போதெல்லாம் டீன் வரல, இன்னைக்கு இல்ல நாளைக்கு வாங்க, அடுத்த வருவாங்க, இந்த வருவாங்கன்னு என்ன கோரிக்கை வச்சுப்பீங்க? சார், எங்க குழந்தைக்கு எதனால இறந்துச்சுன்னே தெரியல, சரியான ட்ரீட்மெண்ட் இல்ல சார், ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்ல, தவறான சிகிச்சையினாலதான் என் குழந்தை இறந்து போச்சு. அது ஏன் இறந்து போச்சுன்னு கேட்டா கூட 100ல ஒரு குழந்தை இப்படிதான் இருக்குங்கிறாங்க. எப்படி நாங்க கேக்குறோம், அப்ப கேட்டாலும் நாங்க ஒண்ணுமே சரியான ரெஸ்பான்ஸே இல்ல சார். குழந்தைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு ரிப்போர்ட் கூட இருந்தாங்கன்னு எங்களுக்கு வந்து காட்ட கிடையாது. இறந்து போச்சு, குழந்தை இறந்து போச்சு. எங்களுக்கு இறந்து போயிட்டோம், நாங்க 48 மணி நேரம் கழிச்சு எங்களை கூப்பிட்டு பேசுறாங்க, குழந்தைக்கு இந்த மாதிரி ரத்தம் தேவைப்படுது, ரத்தம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொஞ்சம் 1/4 மணி நேரத்திலேயே வந்துட்டு இன்னும் 48 மணி நேரம் எங்களுக்கு டைம் கொடுங்க, குழந்தை என்னாச்சுன்னு நாங்க சொல்றதுக்கு. நான் யதார்த்தமா திரும்புறேன், குழந்தை பல்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் போய் கிட்டக்க பாக்குறேன், கை கால் எல்லாமே விரைச்சு போய் நீளம் ஆயிடுச்சு குழந்தையே. நான் உள்ள NICUல கத்துறேன், அதுக்கப்புறம் சொல்றாங்க பேபி இந்த மாதிரின்னு சொல்லி. இறந்ததுல சந்தேகம், என்ன ட்ரீட்மெண்ட்ங்கிறது ஒழுங்கா சொல்ல மாட்டேன்ட்டாங்க. எதனால எப்படின்னு எங்களை வந்துட்டு மிரட்டுறாங்க சார், ரொம்ப மிரட்டுறாங்க. நாங்க போய் கேட்கறதுக்கு நீ எங்க வேணா போய் பாத்துக்கோ.
2 வாரமா நாங்க அலைஞ்சோம் சார். டீன் வரல, டீன் மணச்சநல்லூர் தொகுதி எம்எல்ஏ கதிரவன் சார். நாங்க வந்துட்டு வேற எங்க குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கான இதை நாங்க இந்த மாதிரி டாக்டர் கேர்லெஸ்ஸா ட்ரீட்மெண்ட் பாத்துருக்காங்க, அது என்னன்னு விசாரிக்கிறதுக்காக தான் சொல்றதுக்காக தான் அவர்கிட்ட போனோம். அவர் போனதுக்கு கிட்டக கூட எங்களை விடல, என்னமோ யாரையோ பாக்குற மாதிரி துரத்தி விட்டுறாரு. என்னன்னு கூட கேட்கல. முன்னாடியே போய் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. கூப்பிட்டு வச்சு போது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா நம்மள்ட்ட என்ன நடந்துச்சுன்னு எங்கிட்டையும் கேட்கணும். எதுவுமே கேட்கவே இல்ல. கிட்டக வர்றதுக்குள்ளே இங்க வந்து இது பண்ணாதீங்க, என்ன கேட்டுட்டு இங்க வந்து சேர்த்தீங்க, என் பொண்ணுக்கு எங்க தான் நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஹாஸ்பிட்டல்ல நான் உன்னை சேர்க்க சொன்னான்னு கேக்குறாரு. உனக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுக்கணும், நான் 1 லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கு நான் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு போயிடுவேன். நீ கேஸ் எங்க வேணாலும் போய் லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்துருக்கோம் சார். நேத்து கொடுத்துருக்கோம். என்ன சொன்னாங்க? கம்ப்ளைண்ட் எழுதிருக்காங்க, கூப்பிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க நீ எங்க போய் பாத்துக்கணுமோ பாத்துக்கோ, நான் உங்களுக்கு 1 லட்சம் செலவு பண்ணிட்டு போறதுக்கு நான் 1 கோடி நான் செலவு பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் குழந்தைக்கு ஏன் குழந்தை இறந்துச்சு, அதுக்கான நியாயம் சரியான ட்ரீட்மெண்ட் இல்ல. டாக்டர் உள்ள தூங்குறதா சொல்லுங்க. நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப குளிருது, ஷிவரிங் ஆகுது, காலு கையெல்லாம் ரொம்ப நடுங்குது, ஏசி ஆஃப் பண்ணுங்கிறதுக்கு மேடம் உள்ள தூங்குறாங்க. அங்கதான் இருக்கு ஏசி சுவிட்ச், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வெளியில போய் அந்த இன்னொரு ரூம்ல போய் படுங்க, இன்னொரு ரூம்ல என்ன அதோட போய் எந்திரிச்சு படுக்க வைக்கிறாங்க. தலை வெளியில வந்துருச்சு, அந்த நர்ஸ் பண்ண வாங்க மேம் தலை வெளில வந்துருச்சுங்கிறதுக்கு பாடி லாங்குவேஜ்ல என்ன வார்டுக்கு போயிட்டு அவ்வளவு அசால்ட்டா போறாங்க. அவங்களோட தவறான சிகிச்சை, அவங்க சரியான கேர் பண்ணவே இல்லை. என் குழந்தையே போயிடுச்சு, 5 வருஷம் கழிச்சு எனக்கு இப்பதான் வந்துச்சு, அந்த குழந்தையும் போயிடுச்சு. எனக்குமே ட்ரீட்மெண்ட் சரியா பாக்கல சார். 4 கையில வென்பிளான்ட் குத்தி வச்சிருக்காங்க, ஒரு இன்ஜெக்ஷன் வரைக்கும் இறக்கல போடல எனக்கு. நான் போய் கேக்குறேன் எதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் என்னோட காட்டுல இருந்துச்சு, நான் போய் கேக்குறேன் எதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் வச்சிருக்கீங்கிறதுக்கு உங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் 3 நாளா கிடைச்சிட்டு தானே இருக்குங்கிறாங்க. ஊசி போடாம கேஷீட்ல எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி வச்சிருக்குதுங்க எல்லாம். யார் யார் மேல நடவடிக்கை எடுக்கணும்? அங்க எனக்கு ஆர்த்தி மேடம், ஒரு ஆள் பேசணும், ஆடி கிளியரா கேட்கணும். ஆர்த்தி மேடம் சார், அவங்கள நம்பிதான் நாங்க அட்மிஷன் போட்டோமே. நானே வந்து எல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன், 3 நாள்ல உங்களுக்கு நல்லபடியா நான் குழந்தைய எடுத்து கொடுத்து நான் நல்லபடியா உங்களை அனுப்புவேன்னு சொல்லி அட்மிஷன் வலுக்கட்டாயமா போட வச்சாங்க ஆர்த்தி மேடம். அங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க வந்துட்டு ஷர்மி, அவங்க தான் தூங்குனவங்க. அவங்க இருந்து எனக்கு பாத்துருந்தாங்கன்னா என் குழந்தையும் நல்லா இருந்திருக்கும், இன்னைக்கு நானும் நல்லா இருந்திருப்பேன். மன உளைச்சல் ஆயிடுச்சு சார், ரொம்ப என்னால முடியல. 5 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை இருந்ததையும் வாங்கிக்கிட்டாங்க அப்படியே. வேலை பார்க்க கூடாது, அவ்வளவு அசால்ட்டா தூங்குறா அவ டாக்டர். சொல்லுங்க, அவங்க வீட்டுல ஒரு குழந்தை இருந்து இந்த மாதிரி வந்திருந்தா அவங்க விட்டுருப்பாங்களா? எம்எல்ஏவும் அவ்வளவு அசால்ட்டா பேசுறாரு. நாங்க எங்களோட கோரிக்கை தான் சொல்ல போனோம், இந்த மாதிரி அசால்ட்டா ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க, அது என்னன்னு பாருங்க, கொஞ்சம் கவனிங்கிறதுக்கு என்ன சொல்ல வரோங்கிறது இவர் காதுல வாங்கவே இல்லை. யாரையும் இது பண்ற மாதிரி விரட்டி தள்ளுறாரு. ஓட்டு கேட்க இப்படிதான் வருவாரா? ஓட்டு கேட்க மட்டும் வராருல கதிரவன் எம்எல்ஏ. போய் சொல்றதுக்கு என் குழந்தைக்கு நாங்க என் பொண்ணுக்கு நாங்க இங்கதான் பார்த்தோம்னா அவங்க பொண்ணுக்கு பாக்குற மாதிரி தான் எனக்கு பார்த்தாங்களா? எனக்கு பார்த்த மாதிரி தான் தூங்கிட்டு இருந்திருப்பாங்களா அவங்க பொண்ணுக்கும்? எனக்கு நியாயம் வேணும். என் குழந்தை எதுக்கு இறந்துச்சு, அது எதுக்கு வந்தோம் எதுக்கு போனோன்னே தெரியாம போயிடுச்சு. கையில கூட எங்களுக்கு கொடுக்கல சார் என் குழந்தை. பேருக்கு